அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனிலே சொல்லப்பட்ட புத்திசாலிகள், இன்டெலிஜென்ட், இவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுடைய 4வது குவாலிஃபிகேஷன் தான் அவர்கள் வயகாஃபூன ஸூஅல் ஹிசாப், நாளை மறுமை நாளையிலே இருக்கக்கூடிய பயங்கரமான விசாரணையை பற்றி அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேற்றைய தினம் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய 5 கட்டங்களை பற்றி பேசினோம். இன்றைய தினம் அந்த விசாரணையை பற்றி எப்படி நடக்கும் என்பதை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். கியாமத்துடைய நாளையிலே இந்த விசாரணையுடைய விஷயத்திலே 2 கூட்டம் இருப்பார்கள். முதலாவது கூட்டம், அவர்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் இருக்க மாட்டாது. அவர்கள் கேள்வி கணக்கின்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 70,000 பேர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் யார்? ஈமானில் பூர்த்தியானவர்கள், தக்வாவில் பூர்த்தியானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது கூட்டம் விசாரிக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கும். அப்படிப்பட்ட விசாரணை 2 முறையில் நடக்கும். குர்ஆன் 2 முறையில் அப்படிப்பட்ட விசாரணையை பேசுகின்றது. முதலாவது விசாரணை ஹிசாபன் யஸீரா, இலகுவான விசாரணை, லேசாக அவர்களை விசாரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமை நாளையிலே யார் விசாரிக்கப்படுவார்களோ அவர்கள் அழிந்தே தீருவார்கள், அவர்கள் தப்ப முடியாது. இந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு புத்திசாலி, குர்ஆனை விளங்கிய ஒரு பெண், நபியிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஹிசாபன் யஸீரா, லேசான விசாரணை என்று சொல்லி இருக்கின்றார், அது என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய புக் தனது வலது கையிலே கிடைத்து விட்டதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர் இலகுவான முறையில் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இலகுவான விசாரணை என்றால் என்ன என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா ذلكல் அர்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக எடுத்து காட்டுவான், நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள், இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்று எடுத்து காட்டுவான். ஆனால் அல்லாஹ் கடுமையாக ஒருவரை விசாரிக்க நாடினால் யாரும் தப்ப முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இலகுவான விசாரணையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினை பக்கத்தில் அழைத்து அவன் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு பாவங்களை எடுத்து காட்டுவான். கேட்பான், நீ எந்த பாவத்தை செய்தாய், உனக்கு தெரியுமா? இந்த இடத்தில் செய்தாய் என்று தெரியுமா? அவன் சொல்வான், ஆமியா அல்லாஹ், நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கின்றேன் என்று சொல்வான். அனைத்து பாவங்களையும் ஏற்றுக்கொள்வான். கடைசியில் அவனே முடிவு செய்து கொள்வான், நான் அழிந்து விட்டேன், தப்ப முடியாது, நான் நரகம்தான் போகப் போகின்றேன் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் உன்னை எப்படி மறைத்தேனோ அதே போன்று இன்றும் உன்னை மறைத்து நீ சொர்க்கம் நுழையலாம் என்று அல்லாஹ் அவனது வலது கையிலே ஏற்றை அந்த புக்கை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இரண்டாவது விசாரணை கடுமையான விசாரணை. இது யாருக்கென்றால், உலகத்தில் அல்லாஹ்வை நம்பாத மக்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்த மக்கள், உலகத்திலே பெரும் பெரும் பாவங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வை மறந்து கொண்டு வாழ்ந்த மக்கள், இவர்கள் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இவர்களுடைய புக் கையிலே கிடைத்தவுடன் சொல்வார்கள், யா வைலதனா மா லிஹாதல் கிதாப், இந்த புக்குக்கு என்ன ஏற்பட்டது? லா யுகாதிரு ஸகீரா வலா கபீரா இல்லா அஹ்சாஹா, சிறியது பெரியது எல்லாத்தையும் இந்த புக்கிலே எழுதப்பட்டிருக்கின்றதே என்று கைசேதப்படுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த விசாரணையை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக ஹதீஸிலே 4 விடயங்களை பற்றி விசாரிக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதனுடைய கால் 4 விடயங்களை பற்றி விசாரிக்கப்படாத வரைக்கும் அசைய மாட்டாது. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வயதை, தன்னுடைய வாழ்நாளை எப்படி செலவழித்தான், இதை பற்றி கேட்கப்படுவான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ், அறிவு, இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். மூன்றாவது வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, ஒரு மனிதன் பணம் எங்கிருந்து சம்பாதித்தான், எங்கே செலவழித்தான், இதை பற்றி கேட்கப்படுவான். நான்காவது வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா,
ஒரு மனிதன் உடம்பை பற்றி கேட்கப்படுவான். இந்த உடம்பில் உள்ள உறுப்புகளை எப்படி செலவழித்தாய், பார்வையை எங்கே பார்த்தாய், உனது பேச்சை எப்படி பேசினாய் என்று கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். விசேஷமாக நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனிடத்தில் முதலாவதாக விசாரிக்கப்படக்கூடியது தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தொழுகையில் பூர்த்தியானவனாக இருந்தால், சரியான முறையிலே தொழுதிருந்தால் அந்த தொழுகை பூர்த்தியாக எழுதப்படும். அவன் அந்த தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் செய்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்பான், என்னுடைய அடியான் ஏதாவது சுன்னத்தான அமல்களை செய்திருக்கின்றானா, சுன்னத்தான தொழுகைகளை தொழுதிருக்கின்றானா என்று கேட்பான். அந்த சுன்னத்தான தொழுகைகளை வைத்து ஃபர்தில் உள்ள குறைபாடுகள் பூர்த்தியாக்கப்படும். இதே போன்று இரண்டாவது ஜகாத்தை பற்றி கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவான விசாரணையை ஏற்படுத்தி அல்லாஹ் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு நேரடியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.